ஹாய்ங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் நிறைய பேர் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடரில் என்ன ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா, வெறும் சாதாரண பவுடர் தானே, ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சதும் இந்த மாதிரி வரல, வெளியிலையும் ஒரு சில பேஜில் வாங்கினோம், ஆனால் உங்களுடைய பவுடர் அளவுக்கு டேஸ்ட் வரல, உங்களுடைய பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கஸ்டமர் கேட்குற கொஸ்டினும் சரி, அவங்களோட ஆன்சரும் சரி. நான் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம ஒவ்வொரு பேட்சுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூட்டை அதில் பார்த்திங்கன்னா 55 to 60 கிலோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்சாக வந்து ரெடி பண்ணுவோம். 10 நாள்லேயும் காலியாவது இருக்குது, ஜஸ்ட்டு 3 நாள்லேயும் காலியாவது இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேட்சாக தான் இதை ரெடி பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீவுறப்போ இதனுடைய மேல் தொலி எல்லாமே கரெக்டாக சீவி எடுக்கணும். அதுலேயும் நிறையா பார்த்திங்கன்னா புழுக்கள் இருக்கும். அந்த காய் எல்லாமே நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த காயில் வந்து டேஸ்ட்டு வராது. ஸோ கரெக்டாக வந்து சீவி எடுக்கணும். சீவி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாமே தண்ணியில் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டிங்காக போட்டுட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா மிஷின் கட்டிங்கில் ஸ்லைஸில் போடுவோம். அதில் போட்டு அதை பார்த்திங்கன்னா கழுவி எடுப்போம். ஏன்னா அதில் வந்து பால் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா பால் இருக்கும். அந்த பாலோடு அப்படியே காய வச்சிங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு வராது. அந்த பாலோடே கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், டைஜஷன் ஆகலாம், லூஸ் மோஷன் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் விஹாதி நேச்சர்ஸில் ரெடி பண்ணுற ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சீவுனதுக்கப்புறம் எத்தனை கிலோவாக இருந்தாலும் அதை அலசி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலாரில் காய போடுறதுனால தான் நம்மளுடைய பவுடர் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. நிறைய பேர் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணோக்கா ஆனாலும் சரியாக வரலன்னு கேட்குறதுக்கு பாலோட அப்படியே காய வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருள் நல்லா இருக்காது. சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு வெயில் வந்து சன்லைட் வந்து டைரெக்டாக படக்கூடாது, ஆனால் நல்ல பொருள் காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தரமாக எடுத்திங்கன்னா தான் பொருள் வந்து கெட்டு போகாமையும் ஒரு மாதிரி வந்து முக்ன வாடையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணது தான் நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஃபுட் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பக்குவம். ஸோ அந்த மாதிரி வீக்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஹாதி நேச்சர்ஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீடியோ போடாததுனால எவ்வளோ பேருக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து என்னென்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ பேபிஸ்க்கான ஃபுட் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா விஹாதி நேச்சர்ஸ் உடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க.